எல்லாருக்கும் வணக்கம். ஆரா குடும்பத்தில் வந்து அடுத்தபடியாக என்னோடய பிரதர் வந்து அரிசி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி தான். ஸோ 5020, 5008 பொன்னி அரிசி இந்த மாதிரி வந்து பல வகையில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாதிரி 4 மாவட்டங்களில் உள்ள யாருனாலும் வந்து தொடர்பு கொள்ளலாம். ஹோட்டலுக்கு தேவையானது சப்ளை பண்ணலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் டிஸ்பிளேல இந்த நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே டேரெக்டாக வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ ரேட் டீட்டெயில்ஸு, அரிசியோட குவாலிட்டி இது எல்லாமே நீங்கள் இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனவே ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜா ராஜேந்திரன். ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஸோ இப்போ ஃபுல்லாமே ரெயின் ரொம்ப ஹெவியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சைக்ளோன் எல்லாம் கிராஸ் ஆகிடுச்சு. தென் இப்போது இந்த டைமில் வந்து நிறைய வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிறைய சீலிங்லேருந்து லீக்கேஜ் இருக்குது, டெரஸ்லேருந்து நிறைய லீக்கேஜ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போது அந்த இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேரபெட் வாலில் வந்து கிராக்ஸ் வந்து ரொம்ப டெப்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கீழே டவுன் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த இதை வந்து நம்ம பாலிமர் ஃபில் பண்ணி எப்படி நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் அந்த சர்ஃபேஸு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டெரக்கோட்டா ஸ்டோனுக்கு மேலே ஃபுல்லாமே சிமெண்ட் வந்து அப்படியே ஒட்டியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் கிராக்ஸ் எங்கேயும் இங்கே நிறைய இருக்குதா இல்லையா, அதை நம்ம எப்படி அட்டன் பண்ண போகிறோம், இப்போ எல்லாமே அதை ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ சைடில் பேராபெட் வாலில் ஃபுல்லாமே கிராக்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த கிராக்ஸ் வந்து டெப்த்தாக கீழே வரைக்கும் போகுது, கிரவுண்ட் வரைக்கும் போகுது. ஸோ இந்த கிரவுண்ட் வரைக்கும் போகிற இந்த கிராக்கை தான் நம்ம வந்து பாலிமர் ஃபில்லிங் ப்ராசஸ் மூலமாக நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். கிராக்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக நிறைய கீழே வரைக்கும் போயிருக்கு. அண்ட் தென் இவங்க வந்து பிரிக்கை வந்து பூசவே இல்லை. கண்டிப்பாக அது வந்து பூசினதுக்கப்புறம் தான் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கே பண்ண முடியும். பட் இவங்களோட எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் நம்மளால் இப்போதைக்கு அந்த ஸ்டெப் நம்மளால் எடுக்க முடியல. ஸோ இருக்கிற பேராபெட் வாலில் இருக்கிற கொஞ்சம் இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். ஸோ எப்போ ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாலும் சரி, டஸ்ட் எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ அதான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாமே நல்ல பியூராக வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே போக முடியும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த சிமெண்ட் அதில் லேயாக இருக்கிற எல்லா சிமெண்ட்டும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபுல்லாமே பியூராக வந்து மாற்றிட்டோம். ஸோ இந்த பேராபெட் வால் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு பெரிய கிராக் கிடக்கு. ஸோ இது எல்லாமே பார்டர் ஃபிக்ஸிங் மூலமாக இதை வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ எங்கெங்கெல்லாம் பார்டர் ஃபிக்ஸிங் தேவைப்படுதோ அது எல்லா பக்கம் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே பாலிமர் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ இப்போ சர்ஃபேஸில் உள்ள கிராக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுட்டு அதை எல்லாமே ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பேராபெட் வாலில் உள்ள அந்த பெரிய கிராக்ஸை வந்து ஃபுல்லாமே ஃபில் பண்ணுறோம். 2 பக்கமும் சைடில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாலிமர் ஃபில்லிங் இதை வந்து நம்ம வந்து உள்ளே ரீஃபில் பண்ணுறோம். ஸோ இது பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உள்ள டெப்த் வரைக்கும் போயிடும். ஆக்சுவலி இது வந்து கிரவுட் இன்ஜெக்ஷன் மூலமாக பண்ணலாம். பட் அது வந்து காங்கிரீட் வாலுக்கு சூட்டபுளாக இருக்கும். பேராபெட் வால் இது வந்து பிரிக்னால் இருக்கிறதுனால இதில் வந்து டேரெக்டாக வந்து நம்மளால் கிரவுட் இன்ஜெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து பாலிமர் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் டெரக்கோட்டா ஸ்டோனில் எங்கெங்கெல்லாம் வந்து ஜாயின்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஜாயின்ஸும் பேக் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம வந்து டச் பண்ணுறோம். ஃபுல்லாமே ஒரு கோட்டிங் ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு தனியாக நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக வால்ஸில் உள்ள கிராக்ஸ் இது எல்லாமே அட்டன் பண்ணிட்டு அண்ட் தென் இப்போ தான் வந்து நம்ம மெஷ்ஷு உள்ளேயே நம்ம போகிறோம். ஸோ ஃபைபர் கிளாஸ் மெஷ். ஸோ இதை விரித்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் லேயரோட டென்சிட்டி வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அண்ட் தென் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயிலுக்கு வர்ற கிராக்ஸ் வந்து ஏர் கிராக்ஸ் வந்து இதில் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ ஃபைபர் மெஷ் எல்லாமே நம்ம வந்து சர்ஃபேஸில் ஃபுல்லாமே ஒட்டினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரைமர் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரைமர் வந்து செப்பரேட்டாகவே வரும், சீலர் கோட்னு வரும். ஸோ அந்த ப்ரைமர் வச்சு நம்ம வந்து ப்ரைமர் கோட் கொடுத்துட்டு அப்புறம் எலாஸ்டிக் கோட்டில் ஃபஸ்ட் கோட் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ஃபைனல் கோட்டு. ஸோ அந்த ஃபைனல் கோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் எல்லா ஹோல்ஸ் எல்லாமே அடைச்சிட்டு தென் ஒவ்வொரு பேஸ் கோட் ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபைபர் மெஷ்ஷில் வச்சு ஒரு இது பண்ணிவிட்டு லே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ரைமர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டாப் கோட் இந்த எலாஸ்டிக் கோட்டில் வந்து 2 கோட் வந்து பண்ணுறோம். ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட்.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து பேரபெட் வால் சுற்றி வந்து எதுவுமே வந்து பூசலை. ஸோ பிளாஸ்டிக் ஒர்க் எதுவுமே பண்ணல. ஸோ அந்த பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணாதனால என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த பிரிக்கு வந்து ஈரத்தை வந்து வாங்கி வச்சு கொஞ்சமாக அதை வந்து கீழே வந்து ட்ராப் அவுட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நம்ம வந்து ஹோல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் உள்ளே போகிறோம். ஸோ ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு மாதிரி நம்மளை வந்து ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு மாதிரி ஒர்க்கும் வந்து இருக்கும். ஆக்சுவலி ஒரே ஃபார்மில் வந்து எல்லா பக்கம் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்தந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஒர்க்கோ சரி, இல்லைனா நம்மளோட ப்ரொசீஜரோ சரி, ப்ராசஸ் அண்ட் தென் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், ஸோ அது எல்லாமே வந்து மாறிட்டு தான் இருக்கும். ஸோ வந்து ஒரே ஃபார்மில் வந்து ஃபாலோ பண்ண வேணான்னு நான் அவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன். தென் இன்னொன்று, இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் யார் இருக்கிறாங்களோ ஸோ அவங்கள வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஒரு பெயிண்டர்ஸோ சரி, இல்லைனா மேஷனோ சரி, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க்கு வந்து பழக்கம் இருந்ததுன்னா மட்டும் அவங்கள வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பண்ணுறதுக்குனே செப்பரேட்டாக அப்ளிகேட்டர் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ எங்களால் டேரெக்டாக சர்வீஸ் பண்ண முடிஞ்ச இடத்துல நாங்கள் டேரெக்டாக சர்வீஸ் பண்ணுறோம். அதுலேயும் நிறைய இப்போ வந்து ஒர்க்கு நிறைய இருக்கிறதுனால எல்லாருக்குமே எங்களோட சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க, ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா மெட்டீரியல் வந்து வேஸ்ட்டாக தான் நம்ம வந்து இது பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணுறவங்கள பொறுத்து தான் அதோட லைஃப் வந்து எவ்வளோ தூரம் வருது, 5 இயர்ஸ் வருதா, 7 இயர்ஸ் வருதா அப்படிங்கிறது ஒர்க் பண்ணுறவங்கள பொறுத்து தான் இருக்குது. ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். பை பை.